1,00,000 சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கெல்லாம் போக வேணாம். இங்க ஒருத்தர் 1 ஏக்கர்ல 1,00,000 சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. புதுக்கோட்டையில் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் அதில் ஒரு விசாரணை கைதி உயிரிழந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை டிஎஸ்பி தலைமறைவாகி இருப்பதாகவும் முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம். உயிரிழந்த அந்த நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? தற்பொழுது டிஎஸ்பி தலைமறைவு என்ற விவகாரம் தொடர்பாக காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விரிவான தகவல்கள் சுந்தர். புதுக்கோட்டையில் போதை மருந்து, போதைப் பொருள், போதை மாத்திரைகள் விற்பனை அதிகரித்து வருவதாக மாவட்ட எஸ்பிக்கு வந்த தகவலை தொடர்ந்து நேற்று முன்தினம் கண்காணிப்பு பணியில் தீவிரப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெரியார் நகரில் ஒரு வீட்டில் போதைப் பொருள், போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் ஆகியவற்றை விற்பனை செய்த ஒரு 13 பேரை காவல்துறையினர் கைது செய்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போது அதில் ஒரு கைதி உடல்நலம் சரியில்லாமல், அதாவது விக்னேஷ் என்ற வாலிபர் உடல்நலம் சரியில்லாமல் அவர் நேற்று அதிகாலை இறந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு அதாவது ஆலங்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு உறவினர்களிடம் அவரது உடல் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு, அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு புதுக்கோட்டை டவுன் டிஎஸ்பியாக உள்ள அப்துல் ரஹ்மான் பணிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே போதைப் பொருள் அதிக அளவு புதுக்கோட்டையில் விற்பனை செய்வதாக அந்த புகார்கள் மற்றும் தற்போது ஒரு வாலிபர் விசாரணை கைதியாக இருந்தவர் உயிரிழப்பு சம்பவம் நடந்த பிறகு அவர் அப்துல் ரஹ்மான் டிஎஸ்பி என்பவர் பணிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து அதாவது காவல்துறை உயர் அதிகாரிகள் அவரை பல முறை தொடர்பு கொண்டும் அவர் போனை எடுக்கவில்லை என்று தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது அவர் போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு உடனடியாக இருந்தாரா அல்லது இந்த சம்பவம் நடந்த பிறகு பயந்து தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து அவர் போனை எடுக்காமல் பணிக்கு வராமல் உள்ளாரா என்பது குறித்து காவல்துறை தொடர்ந்து உயர் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி சுந்தர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.